கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டே வருது. சக்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். இந்த நேரத்துல அந்த சாரு வேற காணாம போயிருக்கா. என்ன பண்ணலாம்? நந்தினி கழுத்துல சக்தியை தாலி கட்ட வைக்கணும்னா அதுக்கு இதுதான் ஒரே வழி. சாரு, மிஸ் யூ சாரு. அம்மா, அம்மா ப்ளீஸ்மா, இது நாள் வரைக்கும் என்னோட எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றி வச்சிங்க. லாஸ்டா கல்யாண விஷயத்தையும் என் விருப்பப்படி நிறைவேற்றி வைங்கம்மா. ப்ளீஸ்மா. உன்னை சொல்லி தப்பில்ல. ஏன்னா உன் வயசு அப்படி. இந்த வயசுல உனக்கு இந்த உலகத்துல உன்னோட காதல் மட்டுமே உனக்கு பெருசா தெரியும். எனக்கு நம்மளோட குடும்ப கௌரவம் அந்தஸ்து மட்டும்தான் முக்கியம். யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அதனால நீ உன்னோட மனச மாத்திக்கிட்டு நந்தினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியார. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. சாருவை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. அப்படியா? அதுக்கு சாரு உயிரோட இருக்கணும்ல. ஒருவேளை அவ செத்துட்டானா நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கவல்ல? சொல்லு சக்தி, நான் அந்த சாருவை கொன்னுட்டேன்னா நீ நந்தினி கழுத்துல தாலி கட்டுவல? இப்போ உன்னோட சாரு என்னோட கண்ட்ரோல்ல உயிரோட தான் இருக்கா. ஆனா அவ உயிர் இப்போ உன் கையில தான் இருக்க. என்னம்மா சொல்றீங்க? சாரு நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, அவ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா. என்னம்மா நீங்க? நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சா சாருவ நான் எதுவும் பண்ண மாட்டேன், உயிரோட விட்டுடுறேன். அப்படி இல்லாம நான் சாருவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என் காதல் புனிதமானது அப்படி இப்படின்னு சொல்லி அடம் புடிச்சன்னு வச்சுக்கோ, அந்த சாருவ கொன்னு ரோட்ல வீசிடுவேன். சொல்லு, சாருவ உயிரோட பாக்கணுமா இல்ல பொணமா பாக்கணுமா? சக்தி, நீ பதில் சொல்றதுக்கு லேட் பண்ணாலும் நானே ஒரு முடிவெடுத்துருவேன். கண்டிப்பா அது என்ன முடிவா இருக்குன்னு உனக்கே தெரியும். அம்மா, 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 அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேம்மா. சார்வை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. தயவு செஞ்சு சார்வை விட்டுருங்கம்மா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. ப்ளீஸ்மா. பயப்படாத.
நான் சொல்றத நீ கேக்கும்போது நீ கேக்குறத நான் பண்ண மாட்டேனா? ஆ? நந்தினி பக்கத்துல மனமேடையில உட்காந்து அவ கழுத்துல 3 முடிச்சு மட்டும் போடு. சாருவுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ம்? சரிம்மா, நீங்க சொல்றபடி செய்யறம்மா. சாருவை மட்டும் விட்டுருங்கம்மா. நான் சொல்றத செய். சாரு உயிரோட உன் கண்ணு முன்னாடி வருவா. சரி, சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி செய்யறம்மா. என்ன சாரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது? அம்மா சாருவை கடத்திட்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? சரி, பார்வதி மேடம்க்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் சக்தி பேசுறேன் மேடம். யாருக்கா? யாருக்கா போன்ல? சக்தி. சொல்லுங்க சக்தி. அது வந்து மேடம் மேடம் அது என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? மேடம், என் அம்மா நந்தினியோட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சாருவை கடத்தி வச்சிருக்காங்க மேடம். சாருக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கலனா கடத்தி வச்சிருக்கிற சாருவை கொன்னு ரோட்ல வீசி வேணும் மிரட்டுறாங்க மேடம். மேடம், இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். என்னால வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியல மேடம். எங்க அம்மாட்ட இருந்து சாருவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம், ப்ளீஸ் மேடம். பதறாத சக்தி. சாருவை உங்க அம்மா ஆளுங்க கடத்தவும் இல்ல, உங்க அம்மாவால சாருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சக்தி, உன்னை பயமூர்த்தி எப்படியாவது பணிய வைக்கிறதுக்காக உங்க அம்மா சாருவை கடத்தினதா உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஆனா சாருவோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதே மேடம். பயப்படாத சக்தி, நான் தான் சாரு கிட்ட இருந்து போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ண. அவ ஏன் கூட தான் இருக்கா. அவ பத்திரமா என் கூட என் வீட்டுல என் ரூம்ல தான் அவ இருக்கா. இந்த விஷயம் உங்க அம்மா நந்தினி ஏன் அகிலாமா கூட தெரியாது. உண்மையாவா மேடம் சொல்றீங்க? நான் வேற தெரியாம எங்க அம்மா சாருவை கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு பயந்து நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டேன் மேடம். நான் இப்பவே போய் எங்க அம்மாட்ட நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன் மேடம். இல்ல, வேண்டாம் வேண்டாம் சக்தி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. மேடம், சாரு தான் உங்க பாதுகாப்புல இருக்காளே, அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? நான் இப்பவே போய் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன் மேடம். சக்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப போய் உங்க அம்மா கிட்ட நந்தினியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ சொன்னா அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும். அதனால நீ முதல்ல உங்க அம்மா சொல்றபடி கேளு. அப்பதான் அவங்க சாரு விஷயத்த கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அவ செத்துட்டா நினைச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணட்டுமே. அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு. போதுமா? சரிங்க மேடம். மேடம் மேடம் சாரு எப்படி இருக்கா?
நான் அவகிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமா பேசு. சாரு, சக்தி உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு சக்தி. சாரு, நீ நீ எப்படி இருக்க சாரு? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நான் நல்லா தாண்டா இருக்கேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. பார்வதி அக்கா என்ன நல்லா பாத்துக்கறாங்க. நீ பத்திரமா இரு. பார்வதி அக்கா சொல்ற மாதிரியே கேளு. பார்வதி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? சக்தி கிட்ட பேசுறா. நான் தான் பேச சொல்லி போனை கொடுத்தேன். அப்ப சரி. சரி பார்வதி, நான் போய் சக்திட்ட பேசிட்டு வரேன். பேசுங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அக்கா பாத்துப்பாங்க. சரியா? சாரு சார், ஒரு நிமிஷம் போனை கொடு, நான் சக்தி கிட்ட பேசணும். சரிங்க சார். சக்தி, ஆதி சார் உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. இந்தாங்க சார். ஹலோ சக்தி. ஹலோ, வணக்கம் சார். நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துராத என்ன? நானும் பார்வதி இருக்கோம். கண்டிப்பா உன்னையும் சாரையும் சேர்த்து வச்சிருவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்க காதல் உண்மையானதுன்னா உலகத்துல எந்த சக்தியாலும் உங்களை பிரிக்கவே முடியாது. தேங்க்யூ சார். சரி, நான் போனை சாருட்ட கொடுக்குறேன். ஹலோ. ஆமாண்டா. இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? இந்த வீட்டுல எந்த பொருளை வச்சாலும் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. இந்த உமா எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாளா? திண்ணி முட்டை கையை காடு வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. ஜெயா, அம்மா என்னம்மா? என் கபோர்ட்ல வச்சிருந்த சாண்டல் கலர் புடவை எங்க? அதுவாமா, அத துவைச்சி காய போட்டிருக்கமா. ஏய் முட்டாள், அறிவில உனக்கு? அது ட்ரை கிளீனுக்கு போட வேண்டிய புடவை. அத போய் துவைச்சு காய போட்டேன்னு முதல்ல போய் எடுத்துட்டு வா. காஞ்ச துணி தான் எடுக்க போறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. அறிவு கிட்டம் மட சாம்பிராணிக்கு. இந்த மாதிரி பித்துக்குள்ளிங்களெல்லாம் ரூமுக்குள்ள விட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் துவைச்சு போட வேண்டியது. பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுல ஒரு புடவை கூட வச்சுக்க முடியறது இல்ல. இருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே. இப்ப புடவை துவைக்கிறாங்களா புடவைய. இதுல வேற சோப்பு தண்ணியில ஊற வச்சு என்னென்ன கொடுமை பண்ணி காய வச்சு ஞானம் சொன்னீங்க வந்து வாச்சிருக்குங்க பாரு எல்லாம். அம்மா இந்தாங்கம்மா உங்க புடவை. குடு. இதான் என் புடவை தெரியாதா? அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? ஐயோ கடவுளே, இத போய் கையில துவைச்சு உன்னை அப்படியே கொல்ல போற பாரு. இதெல்லாம் ட்ரை வாஷ் தான் போடணும். ஏதாவது மத்த புடவை இருக்க சாயெல்லாம் ஒட்டி இருந்தா என்ன ஆகுறது? உன்னை இந்த ட்ரெஸ் யாருது? இந்த வீட்ல இந்த ட்ரெஸ் யாரு? இதுவாமா? கட்டு. அது என்னோடது. பாருங்க, இது ஏன் ட்ரெஸ்மா? ஓன் ட்ரெஸ்ஸா? நீ எப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச? இது இது என்னோட ட்ரெஸ் தான். மாமா எனக்கு ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தாரு.
இல்லையே, இந்த Dress வேற யாரோ போட்டு நான் பாத்திருக்கேனே. ஜெயாக்கா வாங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம். அக்கா அக்கா அக்கா, மேல மேல வாங்க. என்ன இவ சம்பந்தமே இல்லாம இந்த Dress இவ்வளோடதுன்னு சொல்லி வாங்கிட்டு போறா. ஆனா இந்த Dress நான் வேற யாரோ போட்டு பாத்திருக்கேனே. யாரு? இது அந்த டூப்ளிகேட் பொண்ணு சாரு போட்டுட்டு இருந்த Dress இல்ல? அதை எதுக்கு இவ இவ்வளோடதுன்னு வாங்கிட்டு போறா? சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, சாருவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாருவ பத்தியா? உடனே சொல்லுங்க ஆண்டி. சாருவ பத்தி என்ன தகவல் கிடைக்கும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியல. ஆனா கண்டிப்பா பார்வதிக்கு சாரு இருக்கிற இடம் தெரியும்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? அப்போ கன்ஃபார்மா தெரியலையா? அப்படி இல்ல நந்தினி. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுக்கோ. பார்வதி எடுத்துட்டு போனது சாருவோட Dress தான். ஆமா நந்தினி, நான் அகிலா ரூம்ல போய் அவளை பார்க்கணும்னு சொல்லும்போது என்ன போக விடாம தடுத்தாலே, அப்ப சாரு இதே Dress தான் போட்டிருந்தா. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சாரு விஷயத்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட கூட சொல்லாம பார்வதி மறைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதானே ஆண்டி? அப்படியேதான். நேத்து வரைக்கும் அகிலாவுக்கு எதிரா ஒரு துரும்ப கூட அசைக்காத பார்வதி இன்னைக்கு அகிலாவுக்கு எதிரா எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்கா பாத்தியா? ஆண்டி, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா சாரு பார்வதி ரூம்ல. கரெக்ட், அதேதான் நந்தினி. திருடன் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ஒளிஞ்ச மாதிரி சாருவ பார்வதி அவ ரூம்லயே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா. என்ன ஆண்டி இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? இது எப்படி பார்வதியால தனியா செய்ய முடியும்? மத்தவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடாதா? அதுவும் அந்த ஆதி அம்மா பிள்ளையாச்சே, அவன் எப்படி சம்மதிப்பான்? என்ன சொன்ன? அம்மா பிள்ளையா? ஆதியா? நீ வேற நந்தினி, அவன் பொண்டாட்டி தாசனாகி பல வருஷமாச்சு. அவன் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற நண்டு சிண்டு முதல் கொண்டு எல்லாருமே பார்வதியோட ஜால்ராவா மாறிட்டாங்களே. அப்போ நீங்க சாருவ கையும் களுமா பிடிச்சாதான் உண்மை தெரிய வரும் இல்லையா? என் அடுத்த திட்டமே அதான். பாத்துட்டு நந்தினி, எப்படியாவது இவங்க பின்னாடியே துப்பறிஞ்சு கையும் களுவமா புடிச்சு கொண்டு போய் அகிலா முன்னாடி நிறுத்தி பார்வதிக்கு வேட்டு வைக்கல, வச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஆண்டி. சாருவை பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம் மேடம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்கொயரி முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். பொண்ணு காணாம போனதுல இருந்து மொத்தமா கஜேந்திரன் ரொம்ப வேதனையில இருக்காரு. கண்டிப்பா மேடம், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல தகவலா சொல்றேன் மேடம். சரிங்க மேடம், அப்ப நான் வரேன் மேடம். ஓகே, வாங்க. நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல எல்லாம் நம்ம என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம்.
கஜேந்திரன் கிட்ட எப்படியும் சீக்கிரமா சாருவை கண்டுபிடிச்சு அவர் கண் முன்னாடி நிறுத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். என் வார்த்தை பொய்யாயிடக்கூடாது. அந்த கடவுள் தான் சாருவை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அம்மா, டைம் ஆச்சு, சாப்பிடலாமா? நீங்களா சாப்பிட்டாச்சா? ஆ, இல்ல, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமே தான். சரி வாங்க. ம். ஆ, பார்வதி, நீயும் உட்காரு பார்வதி. இல்ல பரவாயில்லம்மா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதான் அம்மா சொல்றாங்கல்ல, வந்து உட்காருவா. ஆமா உட்காரு. ஆமா நீ உட்காருங்க. வா பார்வதி உட்காரு. ம். ஜெயா, அந்த வரமா ஜெயா சொல்லுங்கம்மா. எல்லாருக்கும் பரிமாறுமா. சரிங்கம்மா. வா இந்தா.